ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எம்இ சீரீஸில் சிக்கன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு பிரியாணி பாட் எடுத்துகிட்டு அதில் ஒரு 150 ml ஆஃப் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் தான் நெய் எடுத்திருக்கேன். இப்போது நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடான பிறகு ஹோல் ஸ்பைசஸ் சும்மா ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் அதோட நல்ல பெரிய வெங்காயம், நல்லா நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா அந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா வதங்கணும். இன்றைக்கி நம்ம 1 kg அளவுக்கு பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். நீல வாக்கில் 3 வெங்காயத்தை நல்லா வெட்டிட்டு நீளமாக போட்டுட்டு ஆயிலில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். பிரியாணிக்கு எப்போவுமே அதில் சேர்த்துற வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அது நல்லா 1-2 என்ன சொல்கிறது, இப்போ நல்லா ப்ராப்பராக வதங்காமல் இருந்ததுன்னா அந்த பிரியாணியில் டேஸ்ட் இருக்காது, பிரியாணி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். ப்ளஸ் நான் இப்போ இதுக்காக மசாலா ரெடி பண்ணியிருக்கேங்க. என்னோடய பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஆத்தென்டிக், ஈஸி. நத்திங் பட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட ஜிஞ்சர் கார்லிக்கோட நான் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3. இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா G² C³ G2C3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், காடமம், க்ளவுஸ் அண்ட் சின்னமம், இவ்வளோ தான். இதுக்கு மேலே நான் வேறு எதுவுமே கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ண மாட்டேன். அதாவது இந்த கடல் பாசி, பிரியாணி லீஃபு, அந்த ஸ்டார் அனீஸ், இந்த மாதிரி எதையுமே ஆட் பண்ண மாட்டேன். ப்ளஸ் இதோட நிறைய புதினா லீஃபு சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு நம்ம மசாலா பேஸ்ட் போட்டோம் இல்லையா, அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அதோட நிறைய ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த ஆல்ரெடி வதங்கின வெங்காயம் ப்ளஸ் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த புதினாவையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது அந்தளவுக்கு அந்த மசாலா வதக்கிடணும். பாருங்கள், தெரியுதா? நல்லா அந்த மசாலா ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிட்டு அப்படியே எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. அந்தளவுக்கு நல்லா வதக்கிடணும். இதோட சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்தணுங்க. சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் இருந்ததுன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் அந்த சதைச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம். அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற மசாலாவோட அதையும் போட்டுடணும். நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தக்கூடாது. இஞ்சி பூண்டு சேர்த்தும் போது நம்ம இந்த சின்ன வெங்காய பேஸ்ட் சேர்த்தக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை சேர்த்தணும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் பிரியாணிக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் சின்ன வெங்காய பேஸ்ட் போடுங்க. நிறைய பேர் சின்ன வெங்காய பேஸ்ட் போட மாட்டாங்க. அதனால தான் இந்த சீக்கிரட்டை சொல்கிறேன் நான். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஸ்லிட்லாம் பண்ணக்கூடாது. முழு பச்சை மிளகாயும் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுடுங்க. அப்புறம் தக்காளி, பிரியாணியில் சேர்த்துற தக்காளி தான் பிரியாணியுடைய சுவையை டிசைட் பண்ணும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, அதே சமயத்தில் கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ என்னுடைய கணக்கு பார்த்திங்கன்னா 1 kgக்கு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 4 தக்காளி, அதுவே கொஞ்சம் பெரிய பழமாக இருந்து அப்படின்னா 3 தக்காளியே போதும். நீல வாக்கில் வெட்டிக்கணும். தக்காளியை சேர்த்துட்டு அதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நான் இப்போ ஒரு 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. எந்த இடத்துலையுமே தண்ணியை சேர்த்துடாதீங்க. அது நம்ம ஆல்ரெடி சேர்த்துக்கிற நெய்யும் எண்ணெயிலையுமே நல்லா குக் ஆகட்டும். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஓவராக புளிச்சு போயிட்டு தக்காளி சாதம் டேஸ்ட் வந்துடும். கம்மியாக இருந்தாலும் நமக்கு டேஸ்ட் வராது பிரியாணிக்கு. ஸோ தக்காளி சேர்த்தும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்தணும். பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு பழமாக இருந்தால் நீங்கள் அதில் புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. மினிமம் 1 kgக்கு 4லேருந்து 5 பழம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சேர்த்தக்கூடாது மீடியம் சைஸில் இருந்ததுன்னா. நான் சிக்கனை ஒரு 1 kg வாங்கிட்டு அது இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் அதோட கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அதில்.
இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இது பண்ணலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கலாங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணணும். மீன்வைல் நான் வந்துட்டு ஒரு 1 kg ஆஃப் இந்தியா கேட் பாஸ்மதி எடுத்தேன். அந்த பாஸ்மதி ரைஸை வந்துட்டு களைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஊற போட்டு ஒரு 5 minutes ஆச்சு. இன்னும் ஒரு 5 minutes நம்ம இதெல்லாம் வதங்கி ரெடி ஆகிறதுக்குள்ள நல்லா ஊறிடும். சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கணுங்க. நம்ம சாதத்துக்கு ஊற்ற அந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான தண்ணியை வந்து தனியாக சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வந்து பாஸ்மதி ரைஸுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு இப்போ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவு வைப்பாங்க. நான் இந்த பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அந்த அளவில் இன்றைக்கி எடுத்து தண்ணி வந்து 1 kgக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து தனியாக சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த மசாலா ஸ்பைசஸ் நல்லா வெந்துடுச்சு. இந்த மசாலாவோட அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு வேக விட்டுடலாம். தண்ணியை சேர்த்தாதீங்க, நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி. வந்து தக்காளி வெங்காயம் சிக்கனும் தண்ணி விடும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா போட்டு இந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கும்போது ஃபஸ்ட்டே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கோம். ப்ளஸ் இப்போ வந்து இப்போ இந்த சிக்கனில் மேரினேஷன்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது. ஸோ அதனால் இது இப்படியே விட்டுடலாம். நம்ம கடைசியாக ரைஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதோடு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்தணும். நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டு தான் இந்த தடவை தண்ணி சேர்த்த போகிறோம். அதனால தண்ணியை நம்ம தனியாக சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றிட்டு அது தண்ணியிலே நல்லா வெந்து கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வரும்போது ரைஸ் போட்டு செய்வோம். அப்படியும் செய்யலாம் அந்த மெத்தடில். பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது பாஸ்மதி ரைஸில் பார்த்திங்கன்னா அந்த ரைஸில் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் அவ்வளோவா ஒட்டாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதுலேயே ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அந்த ஊற வச்சுருக்க ரைஸை போட்டு நல்லா கிளற போகிறோம். தண்ணி சூடாயிடுச்சுங்க. இங்கே இப்போ நம்ம ஊற வச்சு களைஞ்சி வச்சுருக்க இந்த அரிசியை வந்து இந்த சிக்கன் மசாலாவோட சேர்த்துக்கலாம். மசாலாவோட இந்த ரைஸை சேர்த்து ஒரு 2 பெரட்டிக்கலாங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆயிலோட இந்த மசாலா இதில் இருக்க அந்த ஸ்பைசஸோடலாம் இந்த ரைஸ் நல்லா கலந்துடும். இதுக்கப்புறமா நம்ம காய்ச்சிருக்கிற இந்த சுடு தண்ணியை போட்டுட்டு தம் விட்டால் போதுங்க. பிரியாணியை ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதே சமயத்தில் கீழே அடியும் பிடிக்காமல் அந்த சாதம் வந்து உதிராக நல்லா வரும். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே பிரியாணி செய்யும்போது நான் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டேன். அதனால நான் சிக்கன் மேரினேட் பண்ணப்போ லைட்டாக மஞ்சத்தூள் அந்த சிக்கனை கழுவும் போது போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். பிரியாணிக்கு வந்து எனக்கு அந்த மஞ்சத்தூள் கலர் வந்து ஆட் பண்ண மாட்டேன். அதனால் நேச்சுரல் கலரே அப்படியே நம்ம இந்த மிளகாத்தூள் அந்த பட்டை கிராம்பு மசாலாவோட கலரில் வரும். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த சுடு தண்ணியை வந்து ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா சூடாகணும் தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும். அதை அப்படியே ஊற்றிட்டு ரைஸோட ஒரு பெரட்டிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரட்டி நல்லா டைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டைட்டாக மூடி வச்சிடணுங்க. நீங்கள் பிளேட் போட்டு மூட போகிறீங்கன்னா அந்த பிளேட் மேலே ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாட்டர் ஃபில்டாக இருக்கிற ஒரு இதை ஏதாவது பாத்திரத்தை வைங்க. நான் வந்து சும்மா பிளேட் இதை மட்டும் போட்டு மூடி வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு தண்ணி இஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பெரட்டிட்டு ஃபுல்லாக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இது மேலே வெயிட் வச்சிட்றேங்க. தம் ஆயிடுச்சு, பிரியாணியும் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது.